நீண்ட ஆயுளுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் காரணம் பணமோ புகழோ அல்ல. முதுமை காலத்தில் ஆரோக்கியமாகவும் மன நிறைவுடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் அப்படின்னா நம்மை சுற்றி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு வட்டம் இருக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே உடனே பணத்தை முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, நமது மனம் மற்றும் குணத்தை முதலீடு செய்து நல்ல நட்புகளை உருவாக்க நமது நடுத்தர வயதிலே நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமையை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இனிமையான முதுமைக்கு இது ஒன்று இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு கிடைத்தது. உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 85 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நபர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்தது என்ன தெரியுமா? நீண்ட ஆயுளுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் காரணம் பணமோ புகழோ அல்ல. நீண்ட நெடிய காலத்தை வென்ற ஆத்மார்த்தமான நட்புகள் தான் ஒருவரது முதுமை காலத்தில் அவரை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது அப்படின்னு அந்த 80 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவுகள் கூறுகின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நட்புகளை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? முதுமை காலத்தில் நமக்கு தோள் கொடுக்க ஆத்மார்த்தமான நட்புகள் இருப்பார்களா என்பதை பற்றி இந்த பதிவில் அலசி ஆராய்வோம். அதற்கு முன் பூங்காற்று நேயர்களான உங்களுக்கும் எங்களுக்குமான நட்பை உறுதி செய்து கொள்ள உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவினை தொடர்ந்து பார்க்கும்படி நட்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்றார் வள்ளுவ பெருந்தகை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தொன்று தொட்டே நட்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்வில் இன்றியமையாததாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதா இது காட்டுது. இந்த நட்பு அப்படிங்கிறது காலம் காலமாக எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று வந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். முதலாவதாக நாம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு, அதாவது 1920 1940 வரையில் உள்ள தலைமுறையினரை பார்க்கலாம். இவங்களை தான் தி சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் குழுவாக அவங்களை சுற்றி உறவினர்கள் இருக்க, உறவினர்கள் புடைசூழவே வாழ்ந்தார்கள். அதனால இவர்களுக்கு நட்பு அப்படிங்கிறது தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னா உறவினர்கள் தான் சுற்றி இருக்கிறாங்க இல்லைங்களா, வெளியாரோட நட்பு இந்த சைலண்ட் ஜெனரேஷனுக்கு தேவையில்லாமல் இருந்தது. அடுத்ததாக வருபவர்கள் பேபி பூமர் ஜெனரேஷன் எனப்பட்ட 40களிலிருந்து 60கள் வரை பிறந்தவர்கள். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற உடனே இவர்கள் பிறந்தவர்கள். இவர்களுக்குமே வெளிநபர்களின் நட்பு ரொம்ப அதிகமாக தேவையில்லாமல் இருந்தது. இவர்களும் குடும்பம் புடைசூழவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் 7-8 பிள்ளைகள், 10 குழந்தை 12 குழந்தை என்பதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்த காலகட்டம். ஸோ வீட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவையான நட்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த பகுதியை விட்டு அதிகமாக வெளியில் செல்லவில்லை. அதனால இவங்களுக்கும் நட்பு அப்படிங்கிறது தேவையில்லாமையே இருந்திருக்கு. அடுத்து வருவது ஜென் எக்ஸ் எனப்படும் 70கள் 80களில் பிறந்தவர்கள். இந்த இடத்துல தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்துல. 70 80ல் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்லா படிக்க போனாங்க. ஆண்கள் அப்போ வரைக்கும் பள்ளி படிப்போட முடிச்சிட்டு இருந்தவங்க 70கள் 80க்கு பிறகு கல்லூரி மேல் படிப்பு அப்படின்னு போக ஆரம்பிச்சாங்க. பெண்கள் கூட அப்போது வரை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழல் மாறி பெண்களும் பள்ளிகள் கல்லூரிகள் வரைக்கும் வர ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் வேலைகளுக்கும் போக ஆரம்பித்தார்கள். வெளி விவகார தொடர்புகள் இவங்களுக்கு அதிகமாச்சு. இவங்க தான் முதல் தலைமுறையாக குடும்பத்திலிருந்து வெளியே நட்புகளை உருவாக்கியவர்கள். அவர்களது நட்பு மிக ஆழமாக இருந்தது, ஆத்மார்த்தமாக இருந்தது. 70கள் 80 ஜெனரேஷனோட நட்புகள் இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல கடிதங்கள்லாம் எழுதி அவங்க நட்பை வளர்த்தி வந்தார்கள். இதே காலகட்டத்தில் தான் பெண்கள் கூட வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். வீட்டிலேயே இருந்தவங்க இப்ப வெளி உலகத்திற்கு வந்தாங்க. அவங்களும் நட்புகளை பாராட்டி வந்தார்கள். இந்த ஜென் எக்ஸ் எனப்படும் இந்த தலைமுறையினர் நட்பை கற்பை போல காப்பாற்றி வந்தனர். இதுக்கு அப்புறம் தான் நட்பு கொஞ்சம் வேற மாதிரி மாறி போகுது. ஜென் எக்ஸுக்கு அப்புறம் வந்த மிலேனியல்ஸ் எனப்படும் 90s கிட்ஸாக இருக்கட்டும், ஜென் ஜி எனப்படும் 2K கிட்ஸாக இருக்கட்டும், இந்த தலைமுறையினரின் காலத்தில் நட்பின் இலக்கணம் மாறி போனது. இப்போது வரை டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக, அதாவது ஒரு ஆத்மார்த்தமாக இருந்த நட்பு டிரான்சாக்ஷனலாக மாறிவிட்டது. அதாவது ஒரு பரிவர்த்தனை போல ஆகிவிட்டது. உன்னுடன் பழகுவதால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கருத்து
இந்த காலகட்டத்தில் தான் உருவானது. இதை ஒரு குறியீடின் மூலமாக கூட நம்ம விளக்கலாம். இப்போ திருமணங்களை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சொன்ன சைலண்ட் ஜென்ரேஷன்ஸ் இருக்குங்களா, நாடு சுதந்திரம் பெற்ற காலகட்டம் 50கள் 60கள் வரையில் நடந்த திருமணங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் தான் அந்த திருமணத்தையே நடத்துவாங்க. திருமணத்தில் ஏற்படக்கூடிய வேலைகளை எல்லாமே நெருங்கிய உறவினர்களே பார்த்தாங்க. காலம் மாற மாற இந்த உறவினர்கள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போனாங்க, வெளியாட்கள் அதிகமாக வந்தாங்க. ஆரம்பத்தில் உறவினர்கள் அதிகமாக இருந்தாங்க, கொஞ்சமாக வெளியாட்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை அப்படின்னு உங்களுக்கும் எனக்குமே நல்லா தெரியும். உறவினர்கள் கொஞ்சமாக போயிட்டாங்க, வெளியாட்கள் அதிகமாயிட்டாங்க. இதுவே எப்படி ஆரம்ப காலத்தில் உறவினர்கள் அதிகமாக நமது வாழ்க்கையில் இருந்தார்கள், நண்பர்கள் குறைவாக இருந்தார்கள். இப்போ வர வர உறவினர்கள் குறைந்து விட்டார்கள், நண்பர்கள் தான் அதிகமாகி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி தலைகீழாக மாறி போனது எதை காட்டுது அப்படின்னா, நமது உறவு முறையிலும் நட்பிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் சீரழிவையை இது காட்டுகிறது. இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம், நட்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கொடுத்த முடிவுகள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு முதுமை இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஆத்மார்த்தமான, ஆரோக்கியமான, நீடித்து நிலைத்த நட்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயது ஆக ஆக புதிய நட்புகளை உருவாக்கி கொள்வது ரொம்ப கடினமாகி விடுகிறது இல்லைங்களா. இளம் வயதில் தொட்டதுக்கெல்லாம் அப்படியே நட்பாகி விடுவோம், அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலையும் வரும். ஆனால் வயது ஆக ஆக வெளிநபர்களுடன் நாம் நட்பு பாராட்டுவது மிகவும் கடினமான ஒரு காரியமாகவே வருகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நடுத்தர வயதில் வேலைன்னு சொல்லியும் பிள்ளைகள் வளர்ப்பிலும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்த போது நட்புகளை நாம் பாராட்டாமல் விட்டுவிட்டோம். ஓய்வு பெற்று திரும்பி பார்க்கும்போது அந்த நட்புகள் யாருமே இல்லாமல் நம் தனிமையில் விடப்படுகிறோம். முதுமையில் நட்பு ஏன் மிக மிக அவசியம் அப்படின்னா, இளமை காலத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம தனியாக இருக்கணும்னு நினச்சா கூட இருக்க முடியாத மாதிரியான சூழல்கள், பிள்ளைகள் இருப்பாங்க, வேலை இருக்கும், இந்த மாதிரி. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு திடீரென்று ஒரு வெறுமை உங்களை சூழ்ந்து விடுகிறது. அப்பொழுதுதான் நட்பு மிக மிக முக்கியம். அந்த தனிமையை போக்க வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும், நீங்கள் நினைத்ததை பிறரிடம் கூற வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமான நட்பு முதுமை காலத்தில் மிகவும் அவசியம். அதே போல உங்கள் உடல் நலத்திற்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நட்பு முக்கியம். நீங்கள் தனியாகவே, இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது தனி ஆளாக பண்ண முடியுமா? அதே இது நமக்கு ஒரு நட்பு வட்டம் இருக்குது அப்படின்னா அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள், நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் நட்பு மிகவும் இன்றியமையாதது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை சுற்றி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகி விடுகிறது இல்லைங்களா. நம்ம ஒரு சுற்றுலா போகணும், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகணும், இல்லாத ஒரு வெளியிடங்களுக்கு போகணும் அப்படின்னா தனியாக போக முடியுமா? நண்பர்கள் இருந்தால்தான் போக முடியும். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருப்பதற்கு, அதிலும் குறிப்பாக முதுமை காலத்தில் நமக்கு நண்பர்கள் மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட நட்புகள் நமது முதுமை காலத்தில் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நடுத்தர வயதிலே நாம் அதற்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். ஆமாங்க, இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே உடனே பணத்தை முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, நமது மனம் மற்றும் குணத்தை முதலீடு செய்து நல்ல நட்புகளை உருவாக்க நமது நடுத்தர வயதிலே நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் வருங்காலத்தில் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிறது கேட்க கரெக்டாக தான் இருக்குது. எனக்குமே ஒரு நல்ல ஆத்மார்த்தமான நட்பு வட்டம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி நட்பை உருவாக்கி கொள்வது? உங்களது முயற்சியை எளிமையாக்க நட்புகளை உருவாக்கி கொள்ள ஒரு 8 வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நம்ம எல்லோருக்குமே நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவங்கள விட்டு விலகி நமது வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து உங்களது பழைய நண்பர்களை குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது சந்தியுங்கள். இந்த சந்திப்புகள் உங்களது நட்பை புதுப்பித்து கொள்ள உதவும். அடுத்ததாக, நீண்ட நாட்களாக தொடர்பை விட்டு சென்ற ஒரு நண்பருடன் வாரத்திற்கு ஒரு முறையாவது தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரியுங்கள். அவரே ஆச்சரியப்பட்டு போவார், என்னப்பா இது திடீர்னு கூப்பிட்றாருன்னு. அவரை மீண்டும் உங்களது நட்பு வட்டத்தில் கொண்டு வர இந்த தொலைபேசி உரையாடல் உங்களுக்கு உதவும். அடுத்ததாக, நமது நண்பர்கள் அவர்களது பிறந்த நாள், திருமண நாள் போன்றவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ அவர்களை அழைத்து வாழ்த்துக்களை கூறுங்கள். இதை செய்வதால் அவர்களது நல்லெண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். 4வது ஐடியா என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உங்களது நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு உடல்நலக் குறைவு, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது அவங்க வீட்டில் உள்ள யாரோ அவங்களுக்கு ஒரு மருத்துவமனை ஒரு சிகிச்சை அப்படின்னா நீங்கள் போய் அவங்க கூட இருந்து கொஞ்சம் நேரம் செலவிடலாம். அதாவது ஆபத்துக்கு உதவும் நண்பர்கள் தான் நமது ஆத்மார்த்தமான நண்பர்களாக இருப்பார்கள். யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் உடனே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது அவர்கள் உங்களிடம் வருவார்கள். இதை தான் வள்ளுவர் கூட உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததாக காமன் ஹாபிஸ், இதனை வளர்த்து கொள்ளலாம். இப்போ ரன்னிங் போகிறது, இல்லை எக்ஸசைஸ் போகிறது, அது சம்மந்தமாக உங்கள் நண்பர்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை அடிக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நட்பையும் நன்றாக வளர்த்து கொள்வதற்கான வழிமுறையும் கிடைக்கும். அடுத்ததாக பொதுவான விருப்பங்களை வளர்த்து கொள்ளுங்க. சிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை டான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு குழுவாக நீங்கள் செய்யலாம். இப்படி செய்கிறதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா நண்பர்களை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. நட்பையும் நன்றாக வளர்த்து கொள்ளலாம். 7வது யோசனை என்ன அப்படின்னா புதிய நண்பர்களை வளர்த்து கொள்ள தயங்காதீர்கள். நமக்கு வயசு ஆக ஆக நாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் ஆயிடுறோம். புது நபர்களை நமது வாழ்க்கையில் நாம் அனுமதிப்பதில்லை. அந்த தவறை இதற்கு மேலும் செய்யாமல் புதிதாக யாராவது அறிமுகமாகிறார்கள் அப்படின்னா அவர்களுடன் நட்பை வளர்த்து அவர்களையும் உங்களது நண்பர்கள் வட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். 8வதும் இறுதியுமான யோசனை மிக மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா நண்பர்களுக்குள்ளே சிறு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதனை பெரிதுபடுத்தி நட்பை இழக்காதீர்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குறைகளை நாம் பெருசாக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே சிறு கருத்து வேறுபாடுகளினால் நண்பர்களை இழந்து விடாதீர்கள். முதுமையில் நமக்கு இருக்கும் ஆத்மார்த்தமான நண்பர்கள் வாழ்க்கை நமக்கு தரும் பரிசு. ஆகவே நண்பர்களே, முதுமை காலத்தில் ஆரோக்கியமாகவும் மன நிறைவுடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் அப்படின்னா நம்மை சுற்றி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு வட்டம் இருக்க வேண்டும். அந்த நட்பு வட்டம் நம்மிடம் இப்போது இல்லை அப்படின்னா இன்றிலிருந்தே அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முதுமை அடையும் போது உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். எனக்கு தெரிந்து ஒரு நண்பர்கள் குழாம், அவங்க ஒரு 6-7 தம்பதிகள், அவர்கள் எல்லோரும் நடுத்தர வயதில் இருக்கிறார்கள். கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க, இல்லை வேலையில் ஒன்றா செஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு 6-7 தம்பதிகள் ஒரு குழு. இவங்க எல்லோருமே இப்போது இருந்தே அவர்கள் முதுமை காலத்தில் ஒன்றாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அவங்க அதுக்குன்னே ஒரு இடமெல்லாம் வாங்கி காட்டேஜஸ், வில்லாஸ் மாதிரிலாம் இவங்களுக்காகவே கட்டி நாம் முதுமை அடையும் போது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம எல்லோருமே அங்கே போய் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போது இருந்தே பிளான் பண்ணிட்டு வராங்க. இதை நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க முதுமையை பார்த்து அவங்க பயப்படலை. நம்ம சந்திக்கும் பல நபர்கள் முதுமை அப்படின்னு சொன்னாலே ஒரு கவலை ரேகை அவங்க முகத்தில் ஓடும். ஆனால் இந்த நண்பர்கள் குழாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுமை எப்போ நீ வருவ அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முதுமைக்கான எல்லா விதமான ஏற்பாடுகள், மிக முக்கியமாக அந்த நட்பு வட்டத்தை அவர்கள் இப்பொழுதே உருவாக்கி வைத்து விட்டார்கள். இவர்கள் ஒரு இனிமையான முதுமையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இதை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துட்டு நாம் முதுமை அடையும் போது நமக்கும் இப்படி ஒரு நண்பர்கள் குழு இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இப்பவுமே நினைச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பீங்க, மற்றவர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். நீங்கள் அனைவரும் இணைந்து முதுமை காலத்தை இனிமையாக கழிக்கலாம். நிறைவாக, ஓய்வு காலத்திற்கு நாம் சேமிப்பது போல நமது முதுமை வாழ்க்கைக்கும் நாம் நட்புகளை சேர்க்க வேண்டும். வங்கியில் இருக்கும் பணம் நமது வாழ்க்கையை நீட்டிக்கலாம், ஆனால் நண்பர்கள் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவார்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிந்தவுடன் பல ஆண்டுகளாக பேசாமல் விட்டு போன ஒரு நண்பரை தொலைபேசியில் அழைத்து மகிழ்ச்சியாக உரையாடுங்கள், அல்லது நாம் சந்திப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். இன்று நீங்கள் உருவாக்கும் நட்பு வட்டம் நாளை உங்களது முதுமையை மகிழ்ச்சியானதாக மாற்றும். பூங்காற்று நேயர்களுக்கு ஒரு சவால், நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத நண்பரை உடனே அழையுங்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து முதுமையில் மகிழ்ச்சியாக வாழ இன்றே நாம் நட்பில் முதலீடு செய்வோம் என்ற செய்தியை பரப்புங்கள். அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.